வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி சந்திப்பு அண்ணா சிலை அருகே இன்று மாலை 7 மணி அளவில் நிகழ்ந்த கோர விபத்தில் அரசு பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியதில் பைகளை தைக்கும் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம் பண்ணையை சேர்ந்தவர் 56 வயதான சாகுல் ஹமீது. இவர் திருநெல்வேலி ஸ்ரீபுரம் பகுதியில் உள்ள ஒரு பைகளை தைக்கும் கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இன்று மாலை தனது வேலை நிமித்தமாக திருநெல்வேலி சந்திப்பு மிக மிக முக்கியமான பகுதி, நிறைய போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி ராதிகா. இந்த நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை அருகே சாலையை கடக்க சாகுல் ஹமீது முயன்றுள்ளார். அப்போது நெல்லை சந்திப்பு பகுதியில் இருந்து சிவந்திப்பட்டி குத்துக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக சாகுல் ஹமீது மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சாகுல் ஹமீதுவின் 2 கால்கள் மீதும் அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் உடல் நசுங்கி ரத்த வெள்ளத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநெல்வேலி சந்திப்பு போலீசார் சாகுல் ஹமீதுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய திருநெல்வேலி MKB நகரை சேர்ந்த ஓட்டுநர் முருகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கூட்டம் அதிகமான இன்று மாலை பகுதியில் நடந்த இந்த விபத்து மிகப்பெரிய பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த பகுதியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ராதிகா, தற்போது திருநெல்வேலி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் எடுக்கப்பட்டு ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிக்னல்கள் இல்லாமல் வரும் பேருந்து மற்றும் போக்குவரத்தை பார்த்து பொதுமக்களே கடந்து செல்லும் வகையில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் பொதுமக்களுக்கு பயனளித்தாலும் இது போன்ற சிக்னல் இல்லாத இடங்களில் இது போன்ற நெரிசல் மிகுந்த நேரத்தில் நடக்கும் விபத்துகள் உயிர் பலிக்கு காரணமாகி விடுவதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ராதிகா.